சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாளாம் தமிழர் திருநாள் நம்மளோட பொங்கல் வந்தாச்சு. இந்த பொங்கலுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். ஸோ ஒரு தித்திப்பான சர்க்கரை பொங்கலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் 1 டம்ளர் பச்சரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற போட்டுருங்க. நம்ம ஊற வைக்கும் போது பொங்கல் இன்னும் குழையா வரும், அதனால தான் பச்சரிசிங்கிறதுனால குறைவான நேரம் ஊற வச்சா போதும். இது தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கருக்கு மாற்றிடலாம். 1/2 கப் அரிசியும் பருப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போதான் பொங்கல் நல்லா குழையா வரும். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 6 ஏலக்காய் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுங்க. இப்போ 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸ்டீமர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டீமர் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி பருப்பு அதுக்கு மேலே வேகாது. அதனால் முதல்ல நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் வெல்லம், அரிசி பருப்பு சேர்த்து 1/2 கப், ஸோ வெல்லம் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சரியான அளவு சேர்க்கும் போது தான் நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் அரிசி பருப்போடு நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக தாளிக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன், 10 முந்திரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 10 காய்ந்த திராட்சை அதிலே சேர்த்துருங்க. திராட்சை நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கலில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு பொங்கல். நீங்கள் குக்கிங்கில் பிகினராக இருந்தால் கூட இந்த பொங்கலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பொங்கல் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு கொண்டாடுங்க. அண்ட் மறக்காம மனமும் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.